ஆற்றல் 5 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிப்ரவரி 14 கருப்பு நாளா காதலர் தினமா? இந்த ராணுவ வீரர்களின் இறப்பை முன்னிறுத்தி இந்த நாளை துக்க நாளாக அனுசரிக்கணுமா அல்லது காதலர் தினத்தை முன்னிறுத்தி இந்த நாளை கொண்டாடணுமா அப்படின்ற இந்த குழப்பம் நம்ம மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. சிலர் பிளாக் டேன்னு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க கருப்பு நாள்கிட்ட, சிலர் லவர்ஸ் டே காதலர் தினம்னு ஸ்டேட்டஸ் வச்சு பொழிவாங்க. இப்ப இந்த காணொளி முக்கியமா யாருக்காங்கன்னா, காதலர் தினத்தை காரணம் காட்டி பல மன்மத லீலைகளை விளையாடும் திரிக்கொட்டைகளுக்கு தான். எல்லாருமே இதை கவனிச்சு இந்த காணொலியை முழுமையா பாருங்க, ஒரு விடையை கண்டுக்கலாம். முதலில் கருப்பு நாள்னு என்ன சொல்றாங்க? புல்வாமா மாவட்டத்தில் நடந்த ஒரு கொடும் தாக்குதல், ஒரு தற்கொலை படையினரால் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை தான் கருப்பு நாள் என்று சொல்றாங்க. இந்த கருப்பு நாள்னு ஏன் சொல்றாங்கன்னா, 40 ராணுவ வீரர்கள் அந்த ஒரே தாக்குதல்ல உயிரிழந்துட்டாங்க, 35 பேரு படுகாயம் அடைஞ்சாங்க. இப்ப இந்த தாக்குதலின் முழு விவரம் என்ன, இந்த தாக்குதல் எப்படி நடந்தது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். 2019 பிப்ரவரி 14ஆம் நாள் 78 பேருந்துகளில் மொத்தம் 2547 மத்திய சேம காவல் படையினர் அப்படின்னா சிஆர்பிஎஃப் அந்த ராணுவ வீரர்கள் ஸ்ரீநகரில் இருந்து ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஜம்மு காஷ்மீர் சென்று கொண்டிருந்தனர். ஜம்முவில் இருந்து கிளம்பி செல்லும் வழியில் இந்திய நேரப்படி மாலை 3:15 மணி அளவில் லெத்திபோரா மற்றும் அவந்திபோரா பகுதிகளுக்கு அருகே மகேந்திரா ஸ்கார்பியோ வகை சிற்றுந்தொன்று மகிழ்ந்து காரு அந்த படையினரின் பேருந்து ஒன்றில் மோதி வெடித்தது. இந்த சிற்றுந்தில் சுமார் 350 கிலோ எடை கொண்ட வெடிபொருட்கள் இருந்ததாகவும் அதனை அதில் அகமது தார் என்பவர் ஓட்டி வந்ததாகவும் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் 76வது பட்டாலியனை சேர்ந்த 40ற்கும் மேற்பட்ட காவல் படையினர் இறந்ததாக செய்திகள் தெரிவித்தனர். இத்தாக்குதலை ஏற்படுத்திய அதில் அகமது தார் என்பவர் ககோபோரா பகுதியை சேர்ந்த 20 வயதுடையவர் ஆவார். இத்தாக்குதலுக்கு பாகிஸ்தானிய ஆயுத குழுவான ஜெய்ஷ்-இ-முகமது பொறுப்பேற்றது. அதில் அகமத்தின் காணொலியையும் வெளியிட்டது. அந்த காணொலியில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, நான் ஜெய்ஷில் அமைப்பில் 1 வருடத்திற்கு முன்பு இணைந்தேன். நீண்ட காத்திருப்பிற்கு பின்பு இந்த தாக்குதலை நடத்தியுள்ளேன். இந்த வீடியோவை நீங்கள் காணும் போது நான் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியுடன் இருப்பேன் என்று அதில் கூறியுள்ளார். 1989ற்கு பின்னர் மிக பெரும் கொடும் தாக்குதலா இந்த நிகழ்வை பிபிசி செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த இடத்துல பார்க்கணும். இந்த நிகழ்வுல எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னா 40 பேர் செத்துருக்காங்க. அது எந்தெந்த மாநிலத்துல எத்தனை பேர் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 12 வீரர்களும், ராஜஸ்தானை சேர்ந்த 5 வீரர்களும், பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த 4 வீரர்களும், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா மாநிலங்களை சேர்ந்த தலா 2 வீரர்களும், அஸ்ஸாம், கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேசம் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலங்களை சேர்ந்த தலா 1 வீரர்களும் இத்தாக்குதலில் இறந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டனர். அதில் தூத்துக்குடி மாவட்டம் சவலாப்பேரியை சேர்ந்த கணபதி என்பவரது மகன் கா சுப்பிரமணியன் 28 வயது மற்றும் அரியலூர் மாவட்டம் கார்குடியை சேர்ந்த சின்னப்பன் மகன் சி சிவசந்திரன் என 2 நபர்கள் தமிழ்நாட்டு வீரர்களும் அதில் மரணமடைந்துள்ளனர். இப்ப இந்த மிகப்பெரிய இந்த கொடும் தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்திய இந்த தாக்குதல், தற்கொலைப்படை தாக்குதல்னா என்ன அப்படின்னா, ஒருத்தன் தன் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த படையை நான் வீழ்த்தணும் அப்படின்னு தன் உயிரையும் பணயம் வைத்து வெடிமருந்தோ அல்லது துப்பாக்கியோ ஏதோ ஒன்றை தன் உடலோடு எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்று அந்த படையை தாக்கி இவனும் மறைந்து போகிறான் என்றால் அதற்கு பெயர் தான் தற்கொலைப்படை தாக்குதல். இப்ப இதனால பாகிஸ்தான் நமக்கு பகை நாடா அப்படின்னா, பாகிஸ்தான் நாட்டின் அரசாங்கம் இந்த அரசு நம்ம அரசுக்கு பகை. ஆனால் பாகிஸ்தான் மக்கள் நமக்கு நட்பு தான். எல்லா நாட்டு மக்களும் நமக்கு நண்பர்கள் தான். நட்போடு தான் பழக வேண்டும், அவர்களும் நம்முடன் அப்படித்தான் பழக வேண்டும். ஆனால் சில நாடுகளின் அரசாங்கம் சரியில்லாததால் இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் தோன்றலாம். தீவிரவாதம் என்பது தவறல்ல. ஒரு செயலில் தீவிரமான அந்த பிடிவாதத்தை கொண்டிருப்பது தீவிரவாதம். ஆனால் அந்த தீவிரவாத அமைப்பு கொண்டிருக்கின்ற நோக்கம் சரியானதா தவறானதா என்பதை மட்டுமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஜெய்ஷ்-இ-முகமது என்கிற தீவிரவாத அமைப்பானது ஒரு உயிரை கொன்று தனது நோக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கம் தவறானது என்று நாம் புரிந்துக்கணும். இந்த கொடும் தாக்குதலை, தற்கொலை படையினரால் தாக்கப்பட்ட இந்த தாக்குதல் எதன் பின்னணியில், எதன் காரணத்தில் இது நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சி வரலாற்றை பார்க்கணும். 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய பாதுகாப்பு படையின் மீது பாகிஸ்தான் ஆதரவு ஆயுத குழுக்களின் தற்கொலை தாக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. 2015 சூலை மாதத்தில் துப்பாக்கி ஏந்திய மூவர்
குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் பேருந்து மற்றும் காவல் நிலையத்தை தாக்கினர். அப்பயே ஆரம்பிச்சிருக்காங்க. 2016 ஜனவரியில் துப்பாக்கியுடன் பதான்கோட் வான்படை நிலையத்தில் தாக்குதல் நடந்தது. 2016 பிப்ரவரி மற்றும் ஜூன் காலகட்டத்தில் 8 இராணுவத்தினர் பொம்போரி தாக்குதலில் உயிரிழந்தனர். 2016 செப்டம்பரில் இந்திய இராணுவ பட்டாள தலைமையகத்தில் நிகழ்ந்த யூரி தாக்குதலில் 19 படையினர் உயிரிழந்தனர். 2017 டிசம்பர் 31 லெத்திபேரா பயிற்சி நிலையத்தில் நடந்த தாக்குதலில் 5 பாதுகாப்பு அதிகாரிகள் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வுகள்லாம் தான் இந்த புல்வாமா தாக்குதலின் அடித்தளம், முன் வரலாறு. இதன் தொடர்ச்சி தான் இந்த புல்வாமா தாக்குதல். இப்ப இந்த சம்பவங்களின், இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகாக இந்தியாவில் என்ன எதிர்ப்பு வினை ஆற்றுச்சு இந்தியா அப்படின்றத, என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போறோம். இந்திய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தனது கடுமையான கண்டனத்தை பதிந்து வீரர்களின் உயிரிழப்பு வீண் போகாது என இரங்கல் தெரிவித்தார். மேலும் இதற்கு காரணமானவர்கள் உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் வாக்குறுதி அளித்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்திய அரசு இந்த விவகாரத்தில் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவு அளிப்போம் என உத்தரவு அளித்தார். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனைக்கு பின்னர் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரை நாடு திரும்ப உத்தரவு வழங்கப்பட்டது. பாகிஸ்தானின் வர்த்தக அந்தஸ்தை இந்தியா திரும்ப பெற்றது. மேலும் பாகிஸ்தானின் உலக அரங்கில் தனிமைப்படுத்த போவதாகவும் கூறியது. ஜம்மு காஷ்மீரில் முழு கடை அடைப்பு நடந்தது. பல இடங்களில் வன்முறை வெடித்தது. தாக்குதலில் மரணமடைந்த தமிழ்நாட்டு வீரர்களாகிய இருவருக்கும் தமிழ்நாடு அரசு ஒவ்வொருவருக்கும் 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கியது. உத்தரப்பிரதேச மாநில அரசு உயிரிழந்த அம்மாநில வீரர்களில் 12 பேருக்கு ஒவ்வொருவருக்கும் 25 லட்சம் இழப்பீட்டுத் தொகையை வழங்கியது. இந்த நிகழ்வின் எதிர்வினையாக உலக நாடுகளில் என்னென்ன எதிர்வினை வந்தது அப்படின்றத பாக்குறோம். பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, இத்தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக செய்தி வருகிறது. முக்கியமாக இந்திய செய்தி நிறுவனங்கள் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. அந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதுதான் இப்ப விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிய வரும். ஐக்கிய அமெரிக்கா ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததாக இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் கென்னட் ஜெஸ்டர் தெரிவித்தார். மேலும் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் இந்தியாவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் கூறினார். ஐக்கிய நாடுகள் என்ன சொல்லிச்சு, ஐநா சபை என்ன சொல்லியிருக்குன்னா, ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்ட தாக்குதலுக்கு கடுமையான கண்டனங்களும் உயிரிழந்தவர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்டேரசு சார்பாக அவரின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளார். அடுத்தது, இலங்கையில இருந்து என்ன எதிர்வினை வந்துச்சுன்னா, இலங்கையின் குடியரசுத் தலைவர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நிகழ்விற்கு வருத்தங்களை தெரிவித்து கண்டித்தார். அடுத்தது, உருசியா நாட்டிலிருந்து என்ன எதிர்வினை? தீவிரவாதம் எந்த வகையில் இருந்தாலும் இரட்டை நிலைப்பாடு இல்லாமல் அதனை ஒழிக்க பாடுபடுவோம் என்றும் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு இரங்கலையும் காயமுற்றோர்களுக்கு ஆறுதலையும் உருசிய தூதரகம் தெரிவித்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் இந்திய வீரர்கள் மீது பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதல் கொடூரமானது, கோழைத்தனமானது. இந்த தாக்குதலுக்கு உதவி செய்தவர்கள், நிதியுதவி அளித்தவர்கள் என அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தாக்குதலில் கொல்லப்பட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கும் இந்திய மக்களுக்கும் அரசுக்கும் இரங்கலையும் வேதனையையும் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் எங்கு நடந்தாலும் அதை ஏற்க முடியாது என கூறியுள்ளது. இது போன்று நிறைய நாடுகள் கண்டனங்களை தெரிவிச்சது. பிரான்ஸ், சீனா, வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இஸ்ரேல், ஆப்கானிஸ்தான், சிங்கப்பூர் மற்றும் மாலத்தீவுகள் போன்ற நாடுகள்லாம் இத்தாக்குதலுக்கு கண்டனங்களை தெரிவிச்சது. இப்படி உலகம் முழுமைக்கும் இந்த தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றினாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிறகு இந்த தாக்குதல் நடந்து 2022 நவம்பர் 1 அன்னைக்கு பெங்களூர்ல சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான 22 வயதான இளைஞர் பயாஸ் ரசீத் என்பவர் புல்வாமா தீவிரவாத தாக்குதலை கொண்டாடியும் இந்திய ராணுவத்தை இழிவுபடுத்தியும் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் செய்திகளை வெளியிட்ட வண்ணம் இருந்தார் என்று பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை 10,000 ரூபாய் அபராதம் அவருக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இப்படி இந்த புல்வாமா தாக்குதல் பெரும் துயர வேதனையை கொண்ட ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நடந்த அந்த பிப்ரவரி 14 தான் நாம் துக்க நாளாக அனுசரித்து மனதளவில் உயிரிழந்த 40 ராணுவ வீரர்களின் நாட்டை உயர்த்த வேண்டும் என்கிற அந்த புனித கனவை நாம் சுமந்து இந்த நாளை ஒரு உறுதிமொழி நாளாக பின்பற்றி இருக்க வேண்டும். நாம் இப்படி இந்த புல்வாமா தாக்குதலுக்கு முன்னும் பல வரலாற்று நிகழ்வுகள் இன்னும் நிறைய இருக்கிறது. இன்னும் நிறைய உண்மை சம்பவங்கள் இருக்கிறது.
ஆனால் அனைத்தும் நமக்கு தெரியாது. சில தகவல்களை மட்டும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இந்த தாக்குதலில் உயிரிழந்த அந்த 40 ராணுவ வீரர்கள் மட்டும் தியாக வீரர்கள் அல்ல. நம் நாட்டிற்காக தியாகம் செய்து உயிர் நீத்த அனைவரும் நமது வீரர்கள் தான், நமது மாவீரர்கள் தான். அவர்களின் நினைவை போற்றும் விதமாக இந்த பிப்ரவரி 14ஆம் நாளை ஒரு துக்க நாளாக அனுசரித்து அவர்களின் புனித கனவுகளை, நாட்டை உயர்த்த வேண்டும் என்கிற புனித கனவுகளை நாம் உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு காதலர் தினத்தை மனதளவில் கொண்டாடி கொண்டு, காதலர் தினம் என்பது பிப்ரவரி 14 மட்டுமல்லாமல் 365 நாட்களும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காதலித்து நேசிப்போம் என்று அனைத்து நாட்களையும் காதலர் தினமாக கொண்டாட வேண்டும் என்றும் இந்த காணொலியின் வாயிலாக உங்களிடம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அதை விட்டு காதலர் தினத்தை காரணம் காட்டி பராரி கூட்டங்களாக நாய்களை போன்று சந்துகளில், பொந்துகளில், பூங்காக்களில் பண்பாடற்ற ஒழுக்கமற்ற செயல்களை செய்து கொண்டிருக்காமல் நம் நாட்டின் தியாகிகளை போற்றி அவர்களின் கனவுகளை சுமந்து மனதளவில் காதலர் தினத்தை கொண்டாடுவோம். அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.